அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ப. லக்ஷ்மி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, சிவபுரம். இப்பொழுது 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 3ஆம் பருவம். அதில் தமிழக வரலாறும் பண்பாடும் அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழக வரலாறும் பண்பாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய ஆட்சி முறை, அவருடைய போர்த்திறம், இதை பற்றி பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் செய்த விடுதலை போர். ஃபஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் அப்படின்னா, இவர் 1790 1799 வரைக்கும், அதாவது 9 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி காலம். இதில் செகவீர கட்டபொம்மனுக்கும் சண்முகக்கனி என்னும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் பிறந்தவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் 3/1/1760 பிறந்திருக்காரு. இவருடைய மனைவி பெயர் வீர ஜக்கம்மாள். இவருக்கு தளவாய் குமரசாமி, அதாவது அவர் தான் ஊமத்துறை, துரைசிங்கம், அவருடைய பெயர் சுப்பையா எனும் 2 தம்பியர் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. தன் தந்தை செகவீர பொம்மனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். கட்டபொம்மனுக்கு தம்பியர் இருவரும் இளவரசராகவும் சிவசுப்பிரமணிய பிள்ளை அமைச்சராகவும் இருந்தனர். பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் 96 ஊர்கள் இருந்ததாகவும், அவை என்ன அப்படின்னா சவுனகிரி, பசவந்தனை, புதிய புத்தூர், ஆதனூர், வேடநத்தம், பட்டமருதூர் என்னும் 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இது வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய போர் சிறப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஆங்கிலேயர்களும் தமிழகத்தில் முகலாய பேரரசு காலத்தில் அதனுடைய பிரதிநிதியாக ஆற்காடு நவாப்பும் நியமிக்கப்பட்டார். ஆற்காடு நவாப்புக்கு ஆங்கிலேயர் அதிக கடன்கள் கொடுத்தனர். அதனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் ஆற்காடு நவாப்பு 1792 ஆங்கிலேயர்களுக்கு தமிழகத்தில் வரி வசூலித்து கொள்ளும் உரிமையை எழுதி கொடுத்திருக்காரு. அதற்காக ஆங்கிலேயர்கள் பல கலெக்டர்களை நியமித்து அவர்களுக்கு வரி வசூலிக்கும் உரிமையை கொடுத்திருக்காரு. மக்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை கலெக்டர்களிடம் ஒப்படைத்திருக்காங்க. இதை கீழை திருநெல்வேலி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு வரி கொடுத்தனர். ஆனால் மேல திருநெல்வேலி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மறுத்து, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று மறுத்து கூறியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1798 திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஜாக்சன் என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை வரி பணத்துடன் பார்க்குமாறு ஆணையிட்டார். கட்டபொம்மனிடமிருந்து எந்த பதிலும் வராததால் 15 நாட்களுக்குள் சந்திக்க வேண்டும் என்று அந்த கலெக்டர் கட்டளையிட்டிருக்காரு. ஆனால் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு நேர்காணல் கொடுக்க மறுத்து காலம் தாழ்த்தி குற்றாலம், கொக்கம்பட்டி முதலிய ஊர்களை பார்வையிட்டு ராமநாதபுரம் வந்தார். அப்பொழுது கட்டபொம்மனும் அவர் தம்பியர் ஊமத்துறை, துரைசிங்கம் இருவரும் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் பிள்ளையையும் தன் படைகளுடன் 23 நாட்கள் ஜாக்சனை பின்தொடர்ந்து 400 மைல் தொலைந்து நடந்து ராமநாதபுரத்தை அடைந்ததாக கூறப்படுகின்றது. அதிலிருந்து சிவகிரி பாளையமும் கட்டபொம்மனும். இதில் சிவகிரி பாளையம் எப்பொழுது ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தது என்பது. மருது சகோதரர்கள் பாளையத்தை பின்பற்றி கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூட்டணி அமைக்க விரும்பினார். இதற்கு சிவகிரி பாளையக்காரர்கள் உடன்படவில்லை. ஆங்கிலேயர்களுடன் போரிடும் போது சிவகிரி கோட்டை தன்வசம் இருப்பது நல்லது என்று கட்டபொம்மன் விரும்பினார். அதன்படி சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் என்பவர் கட்டபொம்மனுக்கு துணையாக இருந்ததாகவும், கட்டபொம்மன் இத்தகைய நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதையும், பாளையக்காரர்களிடம் ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைப்பது நவாப்பின் கடமையே ஆகும் என்பதும், எனவே வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்ற பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தனர்.
அதற்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சியினுடைய போர் என்ன அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை 500 அடி அகலம் கொண்டதாகவும் மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை ஆகும். இக்கோட்டைக்கு தூது வந்தவர் ராமலிங்க முதலியார். இவர் ஆங்கில படை தளபதி மேஜர் பானர்மென் என்பவரிடம் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் திருவிழாவிற்காக பாளையங்கோட்டை சென்று விட்டனர் என்று கூறியிருக்கார். கோட்டை ரகசியங்களை ராமலிங்க முதலியார் மூலமாக ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்டனர். இதில் ஆங்கிலேய படைகள் எட்டயபுரம் திருவிதாங்கூர் துணை புரிந்தன. பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து கட்டபொம்மனும் ஊமைத்துரையும் போர் செய்ததாகவும், கோட்டையை காப்பாற்ற முடியாமல் மேஜர் பானர்மென் கட்டபொம்மனை சிறைப்பிடிக்க முயன்றும் முடியவில்லை. இதில் கட்டபொம்மனும் ஊமைத்துரையும் தப்பித்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. களம்மாவூர், அதாவது புதுக்கோட்டையில் உள்ள களம்மாவூர் என்ற காட்டுக்குள்ளே விஜய ரகுநாத தொண்டமான் ஆங்கிலேயர்களிடம் கட்டபொம்மனை ஒப்படைத்தார் அப்படிங்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கட்டபொம்மனை பற்றிய இன்னும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய கூறப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், ஆங்கிலேயர்களிடம் ஆங்கிலேய கம்பெனிக்கு வரி வசூலித்து எட்டயபுர மக்களை சூறையாடியதாகவும் பல தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் மக்களிடம் நாட்டுப்பற்றும் விடுதலை உணர்வும் ஏற்பட வித்திட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் என்பதில் கூறுவதில் ஐயமில்லை என்பதையும் இந்த வரலாறு மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.